இந்த புண்டை காசு கேட்க மாட்டேங்கிற கடைசி வரைக்கும். ஆயோலி ஒரு காசு கேட்கடா. முடியாது 10 செகண்ட் தான். ஆயோலி ஒரு காசு கேட்கடா இந்த போட்ட வெறியாவது எனக்கு. ராதா எங்க இருக்கு நீ? உன்னதான் மாறா. நீ எக்ஸிட் அடிக்க முடியும். எக்ஸிட் அடிச்சா இங்க வருமா உனக்கு? அங்க வர ஜோனுக்குள்ள தான் போவோம். ஜோனுக்குள்ள தான் எக்ஸிட் அடிச்சா உனக்கு ஏரோப்ளேன் தான் வரும். ஆமா ஏரோப்ளேன்ல தான் வரும். ஒரு பை தான் இருக்கு, இன்னொரு பை இல்ல. சை ஓட்ட பை இல்லையா? கார் ப்ரோ. எனக்கு பாரு 4 பேண்டேஜ் தான். நாக்கு இருங்க நான் ரொட்டேட் பண்றேன். கார் எடுத்துறோம். போர்ட்டல் போட்டு போயிட்டான். ப்ரோ எக்ஸிடென்ட் வர நீங்க அந்த ஜீப். ஓகே ஓகே ஃபியூல் ஹீலிங் இல்ல மாதிரி என்கிட்ட. பேண்டேஜ் இந்த கார் எடுத்துக்கோ. இந்த கார் எடுத்துக்கோ. போட்டு பட்டு எடுத்துக்கோ. சீக்கிரம் முடியுது. 1 நிமிஷம் தான். ராதிகே எக்ஸிட் கட்டா. ஸ்கை வாடா. பின்னாடி பாய். ஸ்கை வாடா. நீங்க இங்க கார் எடுங்க. செகண்ட் கார் எடுங்க. பாயல் காத்து பே வா. பாயல் காத்து பே போ. அப்படியே நிறுத்தினீங்கன்னா டக்குனு ஏறிப்பேன். கம்மியா இருக்கு. நீ வா வா இப்ப இருக்க வரைக்கும் வா. ரீகால் கூட பண்ணிக்கலாம். வாடா. ஸ்கை எங்க வருது உங்களுக்கு எக்ஸிட்? நாங்க ஷூட்டிங் எடுத்துறோம். கார் குடி போங்கல. அத பாய் கார் நீ கார் கேட்க மாட்டீங்களா புண்டா? நின்னுச்சு ப்ரோ. நின்னுச்சு வண்டி நின்னுச்சு. போலாம். ரீகால் பண்ணுங்க. இந்த புண்டை காசு கேட்க மாட்டீங்க கடைசி வரைக்கும். நீ காசு கேட்கறதுக்கு புண்டா காசு கேட்க மாட்டீங்கடா. எனக்கு வெறியாவதுடா. ஊதி ஊதி ஒரு காசு கேட்கலடா கடைசி வரைக்கும். ஆயோலி ஒரு காசு கேட்கலடா. முடியாது ப்ரோ 10 செகண்ட் தான். ஆயோலி ஒரு காசு கேட்கலடா இந்த போட்ட வெறியாவதுடா எனக்கு. வெறியாவது. ஆறாவது மேட்ச் சுட்டிங்கடா போன. ஆறாவது மேட்ச் சுட்டிங்கடா. இந்த புண்டை எனக்கு வெளியேற்றான்டா. உண்மையாலே வெளியேற்றான்டா. கார் எடுத்துட்டீங்களா ப்ரோ? இங்க ஏதோ கார்ல ஏதோ இல்ல ப்ரோ. கார் எடுத்து பின்னாடி வாங்க. பின்னாடி கார் எடுங்க. இந்த நாய் கார் என்னடா வந்து நான் அப்பாவனால ஸ்கையெல்லாம் ஸ்கையே ராட் இருக்கு. ராஜா ப்ரோ 3 பேருமே ரொம்ப கார் போடுங்க. அங்கவே மேலேயே சொன்ன அத்தனை வாட்டி ஒரு வாட்டி சாவாதீங்கடா. ஒரு வாட்டி சாவாதீங்க. மேட்ச் காப்பாற்ற பாருங்க. வேற ஏதாவது வண்டி எடுக்க பாருங்க. கடைசி வரைக்கும் இழுத்தாடுங்க. ஸ்கையே கேம் ஒரு ஈஸி கேம் தான். ஸ்கைக்கு கால்ஸ் கேட்டா எப்பவுமே ஈஸி கேம் தான். ஃபியூல் இல்ல நீ ஊம்பதான் லாக்கி. அப்பவே அப்ப நீ அப்பவே நீ வாடா புண்டா. அப்பவே காத்து மேட்ச் பாருங்க. இழுக்க பாருங்க. மேட்ச் இழுக்க பாருங்க. மேல நீங்க சாவும் போதே நினைச்ச முடிச்சு. அஞ்சு மேட்ச்ல எல்லா மேட்சும் மேல சேர்த்துட்டோம். ஒரு மேட்ச் கூட கீழே விடணும்.
ஒரு மேட்ச் கூட விழுல. அத்தனை தடவை சொன்ன மேல மேல இருங்கடா ஓடாதீங்கடா ஓடாதீங்கடான்னு அத்தனை தடவை எடுத்தேன் நான் மேல. அது ஒரு வாட்டி கூட கேட்கலையா மேல. 20,000 ரூபாய் நீங்க அசால்ட்டா விடுங்க. அது ராஜா ப்ரோல ஒரு கால்ஸ் கூட கேட்கல மேல ஒரு வாட்டி கூட. நீங்க சொல்றது யாருன்னு கேட்க. ஆமா ப்ரோ அவன் இந்த போட்டேன் ராட்டைக்குனா பாட்டாய் போய் 7 வருஷம் ஆகி போச்சு. விளாண்டதான் ராட்டுக்கு கேமே ராட்டுக்கு மேலாம் ராட்டுக்கு தான் முதல்ல அடிக்கிறாங்க. டேய் உங்கள்கிட்டயே இருக்குமாடா, நீங்க வந்து டனல் இருக்குமாடா, கடைசி வைக்கல மேட்ச் இருக்கா ஒரு டனல் இருக்கும் பாரு உங்களுக்கு. ஒரு டனலோட இது கூட இருக்கும் பாரு உங்களுக்கு. ரீகால் எடுத்தாவே மேட்ச் நமக்கு தான். அது 6வது மேட்ச்ல போய் அது இப்ப போய் தப்பு பண்றீங்க. தப்பு. இந்த நல்ல ஒரு கீ இருக்கா உங்கள்ட்ட? என்ன விளாடுறீங்க? டனல் போகுமா? அந்த போராடி விட மோசமாதான் உண்மையாலுமே சொல்றேன். ராஜுக்கு ராஜா சத்தியமா சீரியஸ்னஸ் சொல்ல 0 சீரியஸ்னஸ் சொல்லாதீங்க. வேஸ்ட். அப்புறம் 6வது மேட்ச் விடுறானுங்க அப்புறம் போயிட்டு கேவலமா 6வது மேட்ச் விடுறானுங்க. கொஞ்சம் கூட சீரியஸ்னஸ் ஒரு பாயிண்ட் கொஞ்சம் கூடடா கொஞ்சம் கூட சீரியஸ் ஆகலாம். கேம் ஃபுல்லாவே ஒரே ஒருத்த சீரியஸ் ஆகலான்னு நான் மட்டும்தான் கரெக்டா அந்த ஜோன் எடுக்கணும். எப்படி கொஞ்சம் கூட ஒரு பாயிண்ட் கூட நான் வந்து ஆரம்பத்துல இருந்து ஒண்ணு சொன்னேன். மேல மட்டும் ஒழுங்காடுங்கடா, கொஞ்சம் பொறுமையா இருக்கடா. ஆரம்பத்துல இருந்து ஒண்ணு சொன்னேன், மேல மட்டும் பொறுமையா இருங்க, பாத்துக்கலாம் பொறுமையா இருங்கன்னு. கொஞ்சம் கூட கேட்கடாத. 20,000 விட்டுட்டு 10,000 போயிட்டீங்கடி. வேஸ்ட் ஒரு அசால்ட்டா ஒரு 10,000 வின் பண்ணிருக்கடி. ஸ்கை கூதியெல்லாம் சத்தியமா வேஸ்ட். ஒரு வாட்டி கூட மேல வந்து ஒரு வாட்டி கூட நான் சொன்னது கேட்கல. இந்த போட்டேன் ஒரு வாட்டி கூட நான் மேல சொன்னது கேட்கல. ஸ்கை கூதி மேல வந்து நான் ஒரே மட்டும் சொன்னேன், பொறுமையா இருங்க ஆடிக்கலாம். மேல நமக்கு தேவை ரீகால் தான், கீழே தான் நமக்கு தேவை வெற்றி அப்படின்னு கடைசி வரைக்கும் அந்த புண்டை ஒரு வாட்டி கூட கேட்கல. நாக்க தவிர இந்த தாயோடைய 5 மேட்ச்லயும் ஒரு வாட்டி கூட உயிரோடு இல்ல. அத்தனை வாட்டி சொன்னேன், பொறுமையா இருங்க, ரீகால் எடுத்துக்கலாம், அடிக்கலாம். 20,000 ரூபாய் நம் கரெக்டா விளையாடுங்க, போச்சுன்னா 10,000 வீணா போயிடும் அப்படின்னு. போங்க ராஜா போங்க. கேட்கவே இல்லை இந்த போட்டேன். அதான் கேம் போயிடுச்சு. உங்களுக்கு தான் கேள்வி போயும் பலவசாயி போச்சு. உண்டாம அந்த இடத்துல ஒரே நிமிஷம் பொறுமையா இருங்கன்னு சொன்னா கேட்க மாட்டீங்க. தூக்குறீங்களே பூலாட்டம், மேல பூல தூக்குனாலே முடிச்சு போச்சுன்னு அர்த்தம். உண்மையாலுமே மேல கேம் தூக்குனீங்கன்னா முடிச்சுன்னு அர்த்தம். பொறுமையாதான் ஆடணும். மேல நமக்கு ரீகால் தான் ஆடணும், கில்லுக்கு ஆடவே கூடாது. 100 வாட்டி சொல்லி
இருங்கடா மேல போச்சுன்னா பால் எடுக்க முடியாது, அப்புறமே லூட் எடுக்க முடியாது, நம்ம போய் எங்கேயும் போய் எடுக்க முடியாது, வேற எங்கேயும் போக முடியாது அப்படின்னு பார்த்தா ஆனா நீங்க கூட நாங்க மாட்டிக்கிட்டோம், போய் ரீகால் கால் போயிருக்கலாம்டா. நீங்க பக்கத்தான இருந்தீங்க அங்க டனல்ல இருந்து ராட்ரிக்கு. ஒரு சாதாரண பாய் என்கிட்ட இல்லம்மா, நான் அவர்கிட்ட இருந்துச்சு. நான் இறங்குற உடனே சொன்ன நான் வந்து கார் எடுக்கிறேன் ப்ரோ, நீங்க பாய போட்டு அங்க போங்க அப்படின்னு. ராஜுக்கு நீ இத்தனை வருஷம் வாறு விளாடுற பாய், நீ தான் எடுத்து வைக்கணும்னு தெரியணும். நீ தான் வந்து அங்க துரத்துறாங்க அப்படின்னா நீ தான் அங்க ரீகால் போகணும்னு தெரியணும். ஒரு சாதாரண ஒரு கேம் கூட உனக்கு விளாட விளையாடுறீங்க. என்ன விளையாடுறீங்க? வர வர பாட்டை விட மோசமாயி போயிட்டேன். இப்போ உன்னை யாராவது துரத்துறாங்க, உன்னை யாராவது வந்து ஸ்ட்ரீம் பண்றாங்கன்னா நான் உடனே ரீகால் கேட்க மாட்டோம். என்னடா விளையாடுற நீ எல்லாம் கேம்? இத்தனை வருஷம் கேம் விளையாண்டு ஒரு சாதாரண ஒரு கேம் வரல உனக்கு. ஒரு நார்மல் கேம் அது, ஒரு நார்மல் கேமுக்கு எடுத்து விடுறீங்க நீங்க. அதான் சொல்றான், இப்ப 20,000 6வது மேட்ச்டா, கரெக்டா விளையாடுங்கடா, முடிஞ்சிச்சுடா அப்படின்னு. கடைசி வரைக்குமே தூக்குறீங்களே, உங்களுக்கு விளையாடவே வர மாட்டேங்குது. பொறுமைனா என்னன்னு, எந்த கடையில விக்குதுன்னு கேட்பீங்கன்னு எனக்கு அப்படிதான் சொல்றது. எந்த கடையில விக்குது பொறுமை, அப்படி எத்தனை கிலோ வேணும் கேட்ப போல. ஒரு நார்மலான மேட்ச் எங்களை துரத்தினாலும் நீ தான் இதா இருக்க, நீ போய் ரீகால் உட்காருன்றது ஒரு சாதாரணம். என்ன ஒரு சின்ன மிஸ்டேக்ல நான் பொறுமை, ஒரு குட்டி பொறுமை 10,000 போச்சு. நான் சொல்றேன்ல, மேட்ச் வந்து கேம், டைமிங், பொறுமை அதுதான் முக்கியம். நான் சொன்ன பேஷன்ஸ் செக் பண்ணோம், பொறுமை செக் பண்ணோம், ஸ்கில் செக் பண்ணோம், இத அப்படின்னு. நீங்க எங்க சொல்றத கேக்குறீங்க? நீங்க ஒரு வாட்டி சொல்றத கேட்டீங்க, இது வரைக்கும் என்னைக்கா சொல்றது கேட்டீங்களா? 33 மேட்ச் தொடர்ந்து ஊம்புவீங்க, ஆனா அப்ப கூட சொல்றது கேட்க மாட்டீங்க. நார்மல் மேட்ச் தான் இது. ஒரு 2 செகண்ட் இந்த வீட்டுல இருந்துட்டு ஃபைட்டுக்கு போனா நம்ம தான் ஜெயிப்போம். ஊம்பல் தான் எடுத்தோன்னு ஓடுறது தான் ஊம்பறதுக்கு. $10,000 போச்சு. இப்போ அசால்ட்டா 10,000 போச்சு. ஊம்புங்க போய் 10,000 போய். கையெல்லாம் பாட்டு கூலிதான் பாட்டு கூதி கையெல்லாம். உண்மையாலுமே அத்தனை வாட்டி நான் காசு கொடுக்குறேன். மயிரா போச்சு, போனா மயிரா போச்சு, வாடா போட்டா அப்படின்னு. ஒரு ரீகால் கூட இருந்து கூட எங்க ரீகால் பண்ணல ப்ரோ. பாய் வச்சுக்கிட்டு இந்த லாஜிக் போட்டேன், பாய் வச்சுக்கிட்டு எல்லாமே வச்சுக்கிட்டு பறக்கிறது, அவன் இசிப் பண்ணா பறக்கிறது வச்சுக்கிட்டு எங்களோட ரீகால் கூட பண்ணல. கேமே தோக்கிறதுக்காக மாதிரி 10,000 போயிட்டு மாதிரியே விளையாடுங்க. சத்தியமா அந்த இடத்துல நல்லா இல்லைன்னா அப்படியே காப்பாற்றி ரீகால் பண்ணிருப்பேன். ஓகே, அங்க எவனாவது ஒரு ஷூட்டிங் ரேஞ்ச் பக்கத்திலே பாய வச்சுட்டு போய் காப்பாற்ற இருப்பானா பாத்துங்க. அவ்வளவு அருமையான. அதனாலதான் வார்ல ஊம்பு 33 ஊம்புக்கு காரணம் என்ன? இந்த ஊம்பு தான். கேம் சென்ஸ் இல்ல, ஒரு அறிவு இல்ல, ஒரு கூலி இல்ல, ஒண்ணுமே இல்ல. ஃபயரிங் இல்ல, நாங்கதான் இருக்கோம். இவனுங்க ஃபயரிங் இல்லைன்னா இவனுக்கு என்ன போய் ரீகால் பண்ணோம்? அப்ப கூட கில்லில ஊம்பானுங்க, அப்ப கூட கில்லிட்டு போவானுங்க. சூத்தியா என்ன கேம், என்ன ஆச்சு, எஸ்ஆர் அச்சா ஒரு கூலியும் தெரியாது உண்மையாலுமே. 6வது மேட்ச்ல விட்டுருமே கூட வக்கில்ல. ஏதோ விளையாடுறோம், வாங்க போய் உட்காந்து நொட்டிட்டு போவோம். என்ன இதான அப்படின்னு.
அதெல்லாம் பி மாதிரி ராட்ரிக்கெல்லாம் வந்து பிஐ பல வருஷம் ஆச்சு ப்ரோ. கேம் சென்ஸ்லாம் இல்ல. சும்மாதான் நீங்க சும்மா ஜோன் ஹேக்கர் பூல் ஹேக்கர்னு நீங்களே நான் மனசுல நினைச்சிட்டு தான் ஒரு புண்டா ஹேக்கரும் கிடையாது. ஒரு நார்மலான ஒரு கேம் சென்ஸ் இல்ல. அங்க 2 பேரும் அங்க ஸ்ட்ரீம் செய்ய பாருங்களே, நம்ம போய் ரீகால் பண்ணுமே, நம்ம தான் பக்கத்துல இருக்கமே கூட தெரியல அவனுக்கு. கேட்டா ராஜா பழைய போடுறான், அவங்க கிட்ட தான் பாய் இருக்குது, என்கிட்ட பாய் இல்லைன்னு. ஓ பிளைட்ல போய் டேரக்டா அங்கேயே அவனால இறங்க முடியும், அங்க இருந்து இங்க வந்து இறங்குற. இங்க இந்த இடம் 2 பேரும் இங்க இருக்கணும். 2 மேட்ச் மூணாவது மேட்ச் அப்படியே ஊம்பிடுவானுங்க. 3ஆம் மேட்ச் தூக்கி சேர்த்து சேர்த்துருவாங்க. ஒரு 2 மேட்ச் தான் பாருங்க உயிரோடு இருப்பானுங்க. நான் அடிச்சு சொல்றேன், ஒரு 2 மேட்ச் தான் அடிப்பெல்லாம், ஒரு 2 மேட்ச் தான். அடி வாங்கினா அந்த அந்த ஓகே. ஐயோ வடி அடிக்கணும். இங்க இருக்கான் அடி. கார்டு எடுங்க. ஆமா இல்ல ஜீரோ. விடுங்க, நம்ம பசங்க தான் ஃப்ரீயா விடுங்க. என்னன்னாலும் போயிடுச்சுல இப்போ 10,000 விளாடணுமே இல்ல. என்ன ப்ரோ ஒரு சாதாரண கேம் விளாடணும்ல. அந்த இடத்துல நம்ம ரீகால் இருக்கு, நம்ம தான் போய் ரீகால் பண்ணணும், நம்ம தான் பண்ணணும்னு ப்ரோ. விடு விடுனா எல்லாத்தையும். ஆமா ஸ்ட்ரீம் போடுறோம், ஸ்ட்ரீம் டேப் நடக்குதுனாவே உடனே கேம் மாத்திரம் தர. அதுக்கேற்ற மாதிரி சீரியஸ்னஸ் போயிடணும். கேம் வந்து சீரியஸா எடுத்துட்டு போயிடணும். இன்னும் ஒரே ஒரு ப்ரோ இங்க இருக்கா. ரைட்ல இருக்கா. ஆமா லெஃப்ட் காலி. ஒரே ஒரு 10,000 போச்சு இல்ல, 10,000 போச்சு இல்ல. அது அவளுக்கு கவனிக்க மாட்டேங்கிறீங்க. சும்மாவே உங்களுக்கு எல்லாமே வரும். சும்மாவே 10,000 வரும், 20,000 வரும்னா எப்படி வரும்? சும்மா 20,000 வரும். யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு மிஸ்டேக் தான், ஒரு ரீகால் பண்ணி தான் நாங்க உயிரோடு வந்திருப்போம். 10,000 ஒரு சின்ன மிஸ்டேக்ல ஒரு 10,000 போச்சு. என்ன போகும்? எல்லாத்தையும் விட கடைசியில ஊம்பல் தான் விடணும் போய். எல்லாத்தையும் ஒரே அடியா விட்டுட்டு போக வேண்டியது. ஒரு நார்மலான ஒரு மேட்ச் கூட வரலனா எல்லாத்தையும் விட்டு 10,000 20,000 அப்படியே விட்டுட்டே போனா அப்புறம் மொத்தமா அப்படியே ஒரு 10,000 போச்சுன்னா அப்படியே 10,000 போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஒரு மிஷின் முடிச்சா அடுத்த மிஷின் வாங்கலாம், அடுத்தது பண்ணலாம், அடுத்து ஒண்ணு பண்ணலாம், அடுத்து ஒண்ணு ஜெயிக்கலாம், அடுத்து ஒண்ணு ஜெயிக்கலாம். இப்ப 2.5 மணி நேரம் எல்லாம் போச்சு, 10,000 போனது இல்லாம. என்ன போங்க, எல்லாத்தையும் விட்டுருன்னா அப்புறம் ஒரே அடியா எல்லாத்தையும் விட்டுட்டு போக வேண்டியதுதான். ஊம்பதான் போகணும் எல்லாத்தையும் விட்டுட்டு. நார்மலான ஒரு ரீகால் கூட வரல அப்படின்னா 1v4 பண்ண சொல்றோம். சரி கடைசியில வந்து ஒரு கஷ்டமா இருக்கிற 1v4 பண்ண சொல்றோம் அப்படின்னா கூட நீங்க ஓகே ட்ரை பண்ண கஷ்டப்பட்டாலும் விட்டுலாம். ஒரு ரீகால் கூட பண்ண முடியல அப்புறம் என்ன கணக்கு? அதிகமா விட்டுருந்தோம் அவளுக்கு, அதிகம் விட்டுறோம். எதுவுமே சொல்ல உனக்கு கடைசி வரைக்கும் அப்படி ஆடுங்க, எதுவுமே சொல்லாம அப்படி ஆடுங்க. கடைசி வரைக்கும் போயிட்டோம். மறுநாள் இன்னைக்கு ஃபுல்லா ட்ரை இருக்கு. ஆனா அது 20,000 10,000 மாறிடுச்சு. 10,000 போச்சு. அவரு ஃபர்ஸ்ட் ட்ரைலே ஸ்ட்ரீக்ல ஜெயிச்சாதான் வந்து 20,000. இந்த ஸ்ட்ரீக்ல ஜெயிச்சாதான் 10,000 தான். இங்க ஒரு பாய் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒன்னே தான் ப்ரோ கேட்டுட்டு இருந்தேன். இந்த மேல இருக்க ரீகால் மட்டும் ஒழுங்கா இருங்களா, மேல இருக்க ரீகால் மட்டும் பொறுமையா இருங்களா, பாத்துக்கலாம், நம்ம தாண்டா ஜெயிப்போம் அப்படின்னு. அந்த தாயலிங்க 5 மேட்சுமே மேல இருக்கிறது வேணுமே செத்து போனானுங்க ப்ரோ. அப்பவே எனக்கு எதோ தப்பா இருக்குன்னு தோண்டிட்டே இருந்துச்சு. போயிருந்தா நினைச்சேன், சரி இருந்தாலும் கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். சரி முயற்சி பண்ணலாம், நம்ம இவனுக்கு தப்பானாலும் நம்ம ஏதாவது ட்ரை பண்ணி நம்ம ஜெயிக்க பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா கடைசி வரைக்கும் அதையே பண்ணானுங்க ப்ரோ. கடைசி இந்த ஸ்கை தாயலாம் மேலாம் வேணும்னே நான் கொட்டிட்டு இருந்தான் ப்ரோ. போட்டா வேணும்னே நான் கொட்டிட்டு இருந்தான். நான் பார்த்துட்டே இருக்கேன், எல்லா மேட்சுமே சாவலாம் அப்படின்னு. வெறியாயிடுச்சு எனக்கு.
நான் அப்பவே தெரிஞ்சிச்சு தோக்கதான் விளையாடுது இந்த நாய். 5000 ரூபாய் இந்த நாய் உடதான் விளையாடுது, பார்த்தாவே தெரியுது, விட்டுரும். இதுக்கு 5000 ரூபாய் போறது இல்லாம நமக்கு 5000 ரூபாய் போயிடும். சரி தெரிஞ்சுதான் ட்ரை பண்ணு, சரி பாத்துக்கலாம். அப்படி இந்த சினாரியோ மட்டும் இவங்களுக்கு நடந்திருக்கணும். நானும் கையும் அங்க ரீகால் தான் இருந்திருக்கும். ஏய் ஆனந்த் அவர்கிட்ட பாத்துக்கோ, நீ செத்து போன அவன் ரீகால் பண்ணிருப்பான் அப்படின்னு. எங்க ப்ரோ கேம் சென்ஸ் லாக் ஆகுது ப்ரோ, கேம் சென்ஸ் வந்து லாக் ஆகுது இவங்களுக்கு. அந்த அந்த சுடுற பட்டன் மட்டும்தான் அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்க்கு என்ன விளையாடணும் என்ன பண்ணணும்ன்றது கேம் பிளே போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அந்த சுடுற பட்டனு அது மட்டும் தெரியும் அவங்களுக்கு, அவ்வளவுதான் சிம்பிள். சுடுற பட்டன் மட்டும் அவங்களுக்கு விளையாட தெரியும். பிளான் எல்லாம் வந்து 0 பிளான்ஸ் விளையாடுவானுங்க. அப்ப அதுல போய் இறங்குவானுங்க, இங்க செத்துருவானுங்க, பாய விட்டுருவானுங்க, மறுபடியும் போய் லூட் அடிக்கணும், மறுபடியும் போய் பாய அடிக்கணும், மறுபடியும் லூட் அடிக்கணும், மறுபடியும் 6 மேட்ச் நம்ம ஜெயிப்போம், 7வது மேட்ச் தோத்திரும். இந்த தாயோட நான் செத்தேன், ஸ்கை தாயோட இல்லைன்னா நான் போயிருப்பேன், எஸ்கேப் ஆயிருப்பேன். இவனை கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு பார்த்தா நான் செட் பண்ணி. இவனுக்கு ஒரு கார் கூட இந்த நாய் என்னையவே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கான் ப்ரோ. நாதாரி எதுக்கு காரை கொடுத்தாங்க, எதுக்கு விட்ட பாட சொல்றாங்க கூட தெரியாம இவன் ஏன் பின்னாடியே வந்தான் ப்ரோ. போட்டா சி கருமு, கேமும் வரல, ஒரு புழும் வரல. இருக்கான் போலயா. ஆனா இது வந்து டிசிப்ளின் மிஷன் ப்ரோ, அதனால கொஞ்சம் கஷ்டம் தான். 5 மணி நேரமும் அவ்வளோ கான்சியஸா விளாடணும்னா கொஞ்சம் கடினமான விஷயம் தான். வாடா ஜூஸ், வாடா டே ஜூஸ் வாங்கி விடா, போடா 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 போ. நான் அப்பவே நினைச்சேன் ராஜா பாதி இது கொடுத்துட்டு ஜூஸை கூட்டு போயிடலாமா. நீங்க உடனே என்ன அப்புறம் இப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டுருக்கீங்கன்னா நான் பிளான் மாற்றாம போயிட்டு இருந்தேன். இனிமேலாம் இந்த மாதிரிலாம் மிஷின் கூட்டு போக மாட்டேன் தல, அவ்வளோதான். ஒன்ஸ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும்போது யூட்டிலைஸ் பண்ணாதான் வந்து பி மாதிரி விளாண்டா அப்படி இப்படி ஒரு சாதாரண பாய் போட்டு போய் ரீகால் கூட பண்ணலாம் அப்படி இப்படி.